ஹாய் கைஸ், நானும் தம்பி துரப்பாண்டியும் கொடைக்கானல் 5 வீடு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இப்போ நாங்கள் 5 வீடு கிளம்பிட்டோம். 5 வீடுங்கிறதுனால அங்கே 5 வீடு இருக்குன்னு நினைக்காதீங்க. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அது ரொம்ப நாள் நாங்கள் போகணும்னு நினச்சோம். இன்னைக்கு பொங்கல் ட்ரிப்பாக நாங்கள் அங்கே போக போகிறோம். ஸோ நம்ம இனி 5 வீட்டில் பார்ப்போம். ஓகே, போகலாம். எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாத்தீங்களா ஒரு தண்ணி தேக்கம், அது பாலாறு பொருந்துலார் அணை. ஸோ நாங்க இன்னும் ரொம்ப தூரம் மேல போகணும். ஸோ வாங்க நம்ம 5 வீடு வாட்டர் ஃபால்ஸுக்கு சீக்கிரமா போலாம். நாங்க இப்ப வடகஞ்சி வந்துட்டோம். இங்க பார்த்தோம்னா குளிர் பயங்கரமா அடிக்குது. அதனால கொஞ்சம் காரசாரமா ஏதாவது சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு அந்த கடையில நாங்க பஜ்ஜி ஆர்டர் சொல்லியிருக்கோம். பஜ்ஜி நல்லா சூடா அண்ணன் போட்டு தர வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. குளிர் தான் தாங்க முடியல. இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் கைஸ் 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ் போகணும். அதை பத்தி நம்ம அண்ணன்ட்ட நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டோம். கொஞ்சம் பார்த்து சூடானமா கேர்ஃபுல்லா போடுங்க. ஏன்னா இப்ப மழை டைம்னால கொஞ்சம் ஃபால்ஸ் தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. சாரெல்லாம் பயங்கரமா அடிக்கும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லா போயிட்டு கேர்ஃபுல்லா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ் விசிட் பண்ணணும்னு நினைச்சு யாராவது வந்தீங்கன்னாலும் நீங்களும் கேர்ஃபுல்லா போங்க. அதான் எல்லாருக்கும் சேஃப்டி. ஓகே, குளிர் எப்படி அடிக்குது? பயங்கரமா இருக்குமா? நம்ம இப்ப பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. இப்ப நம்ம 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ நோக்கி பயணத்தை தொடங்குறோம். சோ நாங்க நம்ம 5 வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். எத்தனை கிலோமீட்டர்னா? இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர். வாங்க போலாம். நம்ம இப்ப 5 வீடு அருவி போறதுக்கு இந்த வழியா தான் கீழே போகணும்னு சொன்னாங்க. ஆமா, அண்ணன் எந்த ஊருது அண்ணன்ட்ட கேட்டோம். ஸோ ஃபால்ஸுக்கு போய் பார்க்கலாம், பட் உள்ள குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஃபால்ஸ்ல இறந்து போயறதுனால மேக்சிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆனா உங்க பேருண்ணா? என் பேர் மணிண்ணா. இது என்ன ஏரியாண்ணா? பேத்துப்பாறை. பேத்துப்பாறை. ஓகே ஓகே ஓகே, சரி ஓகேண்ணா. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா போட்டிருக்கு அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ். நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்க போனாதான் தெரியும் அங்க நம்மள அலோவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ் போறதுக்கு இந்த வழியா தான் மேலே போகணும் போல. இந்த பாலத்துல இருந்தா மேலே போகணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம முன்னோக்கி போயிட்டே இருப்போம். ஓகே ஓகே. நம்ம இப்ப இந்த வழியா கீழே வந்து ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் போட்டிருக்காங்க. இந்த வழிதான் அந்த அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இங்க இருந்து உள்ள நடந்து போற மாதிரிதான் இருக்கும். ஸோ யாராவது இருந்தாங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போலாம். ஸோ கைஸ் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போறதுன்னு எங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கோம். யாராவது நம்ம கண்ணுக்கு தென்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா இந்த காட்டுக்குள்ள ஒருத்தரும் தானே. என்ட்ரன்ஸ் ஒரு புல்லட் நின்றுச்சு. சரி யாராவது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இல்ல வந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வீடு வாட்டர் ஃபால்ஸ்னா இங்கதான் அஞ்சு வீடு இருக்குது. இங்க ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, 3 வீடு ஆச்சு. எல்லா வீடும் சாத்தியமா இருக்கு. ஒரு வீட்டுல கூட ஆள் இல்லை. கைஸ் வாட்டர் சவுண்டு கேக்குது. ஸோ வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்க ஒரு 2 வீடு இருக்கு. ஸோ 5 வீடு. ஆனா என்ன ஒருத்தரும் காணாம. கீழே சரியான ஆயுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே தெரியுது. ஆனா எப்படி போறது? இதுல 3 நினைக்கிறேன். இதுல இல்லைங்க, அதெல்லாம் வீட்டுக்கு போற வழினா. ஏய் கீழே பாய்ஸ் போது வர்றா. ஸோ கைஸ் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வர சவுண்டு பயங்கரமா கேட்குது. தண்ணியும் தெரியுது, பட் அதுவே எங்களுக்கு தெரியல. யாராவது இருப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தரையும் காணா. எனக்கு தெரிஞ்சு கீழே தான் போகணும். பாட்டே அந்த வழி போது போடுறா. அதுல இறங்கி கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். போய் பாப்போம். யாராவது இருந்தா கேட்கலாமா? ஒருத்தரையும் காணாம. ஃபால்ஸுக்கு போற வழி தானே. ஏதோ டவரும் இல்லை, ஒண்ணும் இல்லையா.
செம்மையான லொகேஷன்ல செம்மையான வீடு. கீழே ஃபால்ஸ் தெரியுது, தெரியுதா தண்ணி. யாருக்கையாவது கேட்கலாமா, ஒருத்தரையும் காணாமே. எங்கிட்டு போ, இங்கிட்டதான் வழி போகுது போ. சோ காய்ஸ், ஃபால்ஸுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் வீடெல்லாம் இருக்கு, வீட்டுல ஆளு யாரும் இல்லை. யாராவது கேட்கலாம்னா ஒருத்தரையும் காணா. சோ எங்க கண்ணுக்கு ஃபால்ஸ் தெரியல, ஆனா சவுண்டு கேட்குது, தண்ணி சவுண்டு. போயிட்டு இருக்கு ஆத்துல. இதுதான் நினைக்கிறேன். இப்ப இந்த வழியில எங்கிட்ட ஆனா ஒருத்தராக இருப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தரைங்கண்ணே. இப்படா போறது, இங்கத்தானே வழி போகுது, வாடா போகணும். இங்கத்தான் வழி போகுது. பட் ஒரு ஹீக்காக்காக கூட காணாமே. யாராவது இருந்தா கேட்கலாமா, ஒரு விஷயம் இல்லை. மேல உருட்டுற சவுண்ட்ல கேட்குறேன். So guys, எல்லாமே வீட்டுக்கு போற வழியா தெரியுது. பாரு, இது சிறுத விருத்த வந்தா போ. பூரா சேருகள்லாம் வெளியே கிடக்குது. எல்லாத்தையும் வனவிலங்குகள் வந்து அடிச்சு துரத்திச்சுன்னு நினைக்கிறேன். ஆளு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. செம்பு கலா சவுண்டு கிடைச்சல. போலவா இதோட தண்ணி போக வர்றா. யாராவது இருக்கீங்களா? இந்த 5 வீட்டுல ஒருத்தரையும் காணா. புறாத்தையும் அடிச்சு மறுக்கையா பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எப்ப போட்டதா? ஏன் டீ கடை ஹோட்டல் நினைக்கிறேன். நான் லைட் எரியுது. அந்த தண்ணி ஓ, இது கீழே போகுது. அப்ப இன்னும் நம்ம கீழே போகணும். அது மேலே கீழே இறங்கிருக்கான்னு நினைக்கிறாரு. வழியானா என்னன்னு தெரியல. கலாஸ் ஊருற சவுண்டு கேட்டுச்சேன். என்னன்னு ப்ரோ, யாராவது இருக்கீங்களா? பயக்காம வெளியே வாங்க. நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நீங்க எங்களை எதுவும் பண்ணாத வரைக்கும். ப்ரோ இருக்காரா ப்ரோ? இங்க அந்த 5 வாட்டர் ஃபால்ஸ் எப்படிங்க ப்ரோ போறது? நம்ம ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டோம். ஸோ அங்க ஒரு ப்ரோ இருக்காரு, அவர் நமக்கு வழி சொல்றா. அப்படி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. டிராவல் டெக் 28 சேனல் பேருங்களா? டிராவல் டெக் 28. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஸோ ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துட்டான். ஸோ அவர் வந்து நமக்கு ஒரு வழி சொல்லியிருக்கா. அப்படி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நாங்க வந்து காட்டுக்குள்ள
போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பூரா பூரா வழுக்கா இருக்கு. ஸோ பூரா தண்ணி பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு மேல நிக்கிறோம்னு நினைக்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ் கீழே இல்ல, வாட்டர் ஃபால்ஸ் மேல இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தண்ணி மேல இருந்து கீழே போயிட்டு இருக்கு. போய் பார்ப்போம் என்னன்னு. நாங்க இப்ப அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேல இருக்கோம். பட் இந்த ஃபால்ஸுக்கு எப்படி கீழே போறதுன்னு தெரியல. ஆனா கீழே வந்து பசங்க இருக்காங்க தெரியுது. பட் எப்படி போறதுன்னு தெரியும், கீழே போறதுன்னு தெரியல எங்களுக்கு. எப்படி கீழே வருது? ஸோ கரோனா தப்புனா மறந்தாங்கிற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். அப்போ வேகமா இடத்த காய வச்சுட்டு நம்ம போறதான் நல்லது. வா இங்க உட்கார வேணாவா, இங்க செருப்பு இல்லையா சா. ஆனா தண்ணிலாம் நல்லா வந்துட்டு இருக்கு. வர இருந்துச்சுன்னா இந்த இடம் சரியான பாசமாயிரும். பரவாயில்ல. ஏய் இங்க பசங்க 2 பேர் இருக்காங்க. போட்டுருக்காங்க. ஆமா ப்ரோ, கீழே எப்படி போடுறது? கீழே எந்த போடுறது? அப்படித்தான் போடலாம். பாத்தோட பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபால்ஸ். கீழே போக வழி அங்கிட்டு இருக்கா ப்ரோ? அது எப்படி போனாங்க? எப்படி போனாங்க? கண்டிப்பா போனானுங்க. நாங்க வரதுக்குள்ள ஒண்ணு போயிட்டானுங்க. அதான் எனக்கு தெரியல. ஆனா எப்படி போனாங்கன்னு தெரியல. இதுக்கு வந்து போக வழி இல்லைங்க. ஸ்லிப் ஆனா நம்ம சார் எங்க ஆகி போயிருவோமே. அவங்ககிட்ட கேட்டீங்களா? உங்க கூட வந்தவங்களாண்ணா? அப்படியா? இல்ல நாங்க அங்க ஒரு அந்த அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொன்னாப்புன்னா, நீங்க அந்த பக்கம் வந்திருக்கணும், இந்த பக்கம் வந்துட்டீங்க. அந்த பக்கம் வந்தா கீழே போக முடியும் அப்படின்றாரு. நாங்க இப்ப இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள வந்துட்டோம். அவர் அங்கிட்ட வழி இருக்குன்னு சொன்னா அப்படி. ஆனா இதுல போனா இதுல போறதுக்கு வழியே இல்லை. ஆனா அவங்களும் இந்த வழியாக வந்தாங்களா? ஆமா, ஹெல்மெட் முன்னாடி 2 இருக்கு. ஒரு சரிக்கிட்டே போயிட்டாங்களா? ஓகே நைஸ். இங்க இந்த ப்ரோஸ் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டோம். பட் அவங்க கூட வந்தவங்க தான் கீழே இருக்கிறதா சொல்றாங்க. பட் அவங்க எப்படி போனாங்கன்னு இவங்களுக்கே தெரியலையாமா. அவங்களும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கீழே அவங்க எப்படி போனாங்கிறத அவங்க கன்ஃபியூஸா இருக்கு. அவங்களும் இவங்க கூட வந்தவங்க தானம்மா. பட் அவங்க எப்படி போனாங்கன்னு இவங்களுக்கே தெரியலையாமா. சரி, நம்ம உட்காந்து இப்படி குச்ச வச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேணா, போலாம் வர. வழி வரி. ஆனா எப்படி போனாங்க அதான் எனக்கு கன்ஃபியூஸா இருக்குது. ஆமாண்டா, பாறையில ஒரு நாசியா இருக்கு. ஆமா, பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா கீழே வந்து 2
பசங்க இருக்காங்க. பட் அவங்க எப்படி போனாங்கிறத ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. வாடா வாடா, நம்ம அங்கிட்ட வழி இருக்குடா, வாடா போலாம்டா. நான் அவர் சொன்னார்ல, அந்த வழியா போய் பார்த்தோம். ஸோ கைஸ், கீழே கீழே போனாதான் மெயின். தூரம் வந்துட்டு அப்புறம் கீழே போன என்னன்னா, கீழே போனோம்னா அந்த மாதிரி நின்றுதா ஒவ்வொரு போட்டோ எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியா இறங்கிட்டாங்களா ஒரு பூராமே வழுக்கலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுல எல்லாம் இறங்கி போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா ஹெல்மெட் இங்க வச்சிருக்கானுங்க. இது இறங்கிருக்காங்க. எப்படி கீழே போறீங்க? இது வரையா ப்ரோ, எப்படி போவாங்க? வர முடியுது. இந்த செடி சத்துக்கு வர தெரியுதா? வந்துட்டு வழிடா அந்த பசங்க போறது தெரியுதா? அதனால ஏறி அந்த தோட்டத்தோடய வந்துருவாங்க. இந்த பசங்க தோட்டம் இங்க இருக்கு. இவங்க அவங்க 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 இவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களாமா, அதனால இவங்களுக்கு தெரியலையாமா. போட வேண்டியது தொடர வேண்டிய டரிச்சியாவே விட்டாம இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க. ஆமா, அதே எனக்கு டரிச்சியா இருக்கு. ஆஹா, கீழே கூட வந்து பெருசா இல்ல, மேலே பயங்கரமா தெரியும். ப்ரோ இப்படிதான் போனீங்களா? சரியா போச்சா ப்ரோ? இது வழியா இல்ல வேற வழி இருக்கா? இல்ல ஏதாவது டேஞ்சரஸா இருக்கா? ஓகே ஓகே. உங்க போனதுனால இவ்வளவு நேரம் நாங்க மேல நம்ம மாதிரி பசங்க வந்து லாக் ஆயிட்டாங்க. நாங்க எப்படி போறதுன்னு அவரே பார்த்துட்டு இருக்காங்க. வரையலாம் கூட. ஆனா அவங்க வந்ததை பார்த்ததே எனக்கு அந்த இடம் கூட பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல அவங்க கிராஸ் பண்ணாலே எனக்கு பயமாயிடுச்சு. பாறைலாம் ஸோ கைஸ், நான் வந்து ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். செருப்பு கழிச்சு விட்டு போலாம். ஏய் வாடா, ஏய் இப்ப அந்த பசங்க வர ஓகேவா? ஏய் வாடா, ஈஸியா இருக்கு வாடா. ஸோ கைஸ், இந்த ஃபால்ஸுக்கு போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏய் பயனா கோலி, போனா பேண்டோலப்பி. ஸோ கைஸ், நம்ம ஊரை வந்து துறப்பாண்டி வந்து பயந்து அங்கேயே நின்ட்டாப்பி. ஸோ நான் அந்த ஃபால்ஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த பசங்க எப்படி வந்தாங்களோ
அதே வழியா நான் இப்ப போயிட்டு இருக்கேன். பட் கேர்ஃபுல்லாக தான் கைஸ் போகணும். ரொம்ப பாறை வழுக்கெல்லாம் இருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிட்டேன். பூரா மழைதான் இருக்கு. பட் மழைதான் இருக்குங்கிறதுக்கோசரம் நீங்க வந்து இந்த ஃபால்ஸ்ல ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்க ஏகப்பட்ட பேர் தண்ணியில மூழ்கி இறந்துருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நிறைய பேர் இறந்துருக்காங்களாமா. இப்போ கூட சமீபத்துல தீபாவளிக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாங்களாமா. பட் இப்போ வரைக்கும் அவங்கள எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம எங்களுக்கு தெரியல. பட் ஊர் மக்கள் சொன்னதை வச்சு நாங்கள் சொல்றோம். ஸோ இந்த பகுதிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதி ரொம்ப ஆபத்தான பகுதி. இதே தவிர வேற யாரும் இந்த ஃபால்ஸ்ல இப்ப இந்த இடத்துல இல்லை. நிறைய பேர் மேல இருக்காங்க. பட் அவங்களுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல. பட் நானே வந்து 2 பேர் கீழே இருந்து மேல வந்ததை பார்த்து அவங்க வந்த வழியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்தேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எப்படி வந்தேன்னு. ஸோ இதுதான் அந்த 5 வீடு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ செமையா இருக்கு. ஃபால்ஸ் கிட்ட போய் அந்த ஃபால்ஸ் முன்னாடி போய் எட்ஜில் போய் குளிக்கணும்னு ட்ரை பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அந்த பகுதி ரொம்ப ஆழம்னு கூட சொன்னாங்க. ஏய் வரா, ஏய் முடிஞ்ச வரைக்கும் சூடாக வாங்க. தண்ணி விழுகிறனால அந்த என்ன சொல்றதுங்க, கீழே பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பாறை எல்லாம் வழுக்கதா பயங்கரமா இருக்கு. பூரா பாசமா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செருப்பை கழட்டிட்டு
நீங்க இதுல போடுறதே பெட்ரு. ஷூ போட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் சிறப்பான ஷூவா இருக்கணும். காரில் அடிக்கடி இங்க பூரா பாறை பொந்துகளா இருக்கு இந்த வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பாறையெல்லாம் நின்று போட்டோ வீடியோ எடுக்கலாம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பா இருக்கு. பட் கீழே அந்த அளவுக்கு ஆழம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. பட் மணலா இருக்கு. அஞ்சு வீடு அறிவு. ஸோ இவ்வளவுதான் இருக்கு இந்த இடத்துல. முடிஞ்ச வரைக்கும் இந்த பகுதிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க. பி கேர்ஃபுல். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட வர தவிர்க்கீங்க. குழந்தைகளையும் கூப்பிட்டு வராதிங்க. பசங்களாம் வந்தீங்கனாலும் கேர்ஃபுல்லா வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபால்ஸ் பக்கத்துல போய் குளிக்கிறத தவிர்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி குளிங்க. எவ்வளோ சீக்கிரமா குளிச்சு இடத்த காலி பண்ணிருங்க. பாத்தீங்களா சாரல் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது. மழை வர்ற மாதிரி இருக்கு. மழை வர்ற மாதிரி இல்லை, மழை பேஞ்சிட்டு இருக்கு. இப்ப போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதி மனிதர்கள் வாழ்ந்த வீடு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அன்டில் டன் பாய். நம்ம பையன் ஒருத்து மேலே இருக்கியா. ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற அந்த வீடு, சிறிய கல்திட்டு வீடு, அந்த பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். வாடா. ஏன் கால் வலிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த கம்பி வழி போட்டிருக்காங்கல்ல, இதுக்குள்ளதான் அந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற வீடு இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓ, இந்த காலனிக்கு வழி இங்க இருக்க. எது பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இந்த பகுதி தான் வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற கல்திட்டு வீடுகள். இது பாத்தீங்கன்னா தொழில் துறையில இருந்து ரொம்ப பாதுகாப்பாக கம்பிவேலிலாம் போட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இது சுற்றி ஏரியா இருக்குது, வீடுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி வாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலனி ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கு அந்த காலனி ஏரியாவுக்குள்ள வரக்கூடிய படிக்கட்டுகள் சூப்பராக இருக்குது. அந்த கால மனிதர்கள் அந்த இது என்ன கல்? அம்மிக்கல்லா? அம்மிக்கல். இது அவங்க யூஸ் பண்ண ஆட்டாங்கல்ல. சூப்பர். ஸோ இவ்வளோதான் கைஸ், இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்தா சொல்லப்பட பகுதியில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கம்பி வழியாக மட்டும் சூப்பராக சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற இந்த பகுதியில். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், பொங்கல் ஸ்பெஷல் கொடைக்கானல் ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி அடுத்து நம்ம வந்து வேற ஒரு த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான இன்னொரு பகுதிக்கு இனி வரும் காலங்களில் போவோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். பாய்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.